ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசிஸ் கிரீன்லேண்ட். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விளாக் அப்படின்னே சொல்லலாம். வாங்க என்ன அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ என்ன நம்மளோட காய்கறி தோட்டத்தை காமிச்சிட்டுக்கிறேன் தானே பார்க்குறீங்க. ஆமாம், நம்மளோட காய்கறி தோட்டம் அறுவடைக்கு ரெடி ஆயாச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம தோட்டத்துலேருந்து காய்கறிகள் நிறைய பறிக்க போகிறோம். என்னென்ன காய்கறிகள் பறிக்க போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நாள் போகிறதே தெரியலங்க. நாள் ரொம்ப கிடுகிடுன்னு ஓடுது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் நான். ஏன்னு கேட்டிங்கன்னா, காய்கறிகள் நிறைய அறுவடைக்கு இருக்குதுங்க. ஸோ செடிகள் நேற்று தான் விதை உண்ண மாதிரி இருக்குது. செடிகள் இவ்வளோ உயரம் வளர்ந்துருச்சா, பந்தல் எப்போ போட்டோம், அதுக்கடி காய்கள் இவ்வளோ இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏதோ பந்தல் நேற்று தான் போட்டு செடியெல்லாம் ஏற்றி விட்ட மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குது. ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா, குட்டி குட்டி பூ பெஞ்சா இருந்தது எல்லாமே இன்றைக்கி நாம் அறுவடை பண்ண போகிறோம். ஸோ பந்தல் போட்டு விட்டதுலேருந்து இப்போது அறுவடை பண்ணுற வரைக்கும் ரொம்ப கொஞ்ச நாள் தான் இடைவெளி இருக்க மாதிரி தெரிஞ்சுது. ஆனாலும் டெய்லி வந்து நம்ம வந்து காய்கறி தோட்டத்தை பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம வந்து தண்ணி விட்டுட்டே இருந்தோம், அதுக்கு உரம் கொடுத்துட்டே இருந்தோம், இவ்வளோ வேலைகள் செஞ்சுட்டே தான் இருந்தோம். அது நம்ம வந்து வீட்டு வேலைகள் எப்படி செய்கிறனோ மற்ற அந்த நான் என்னோடய ரெஸ்ட் டைம் எல்லாமே வந்து நான் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் அப்பப்போ வந்து ஒரு குழந்தைய கவனிக்கிற மாதிரி அதுக்கு என்ன தேவைன்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தேன். ஒரு செடி கீழே தொங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா கூட அதையும் எடுத்து நான் பந்தல் மேலே போட்டு விட்டுட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் கவனிச்சதுக்கு பலனாக தான் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ காய்கள் நமக்கு அறுவடைக்கு இருக்குது. ஸோ நம்ம வந்து காய்கறிகள் இன்றைக்கி அறுவடை பண்ணலாம், நாளைக்கு அறுவடை பண்ணலான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். எதுக்கு அந்த வெயிட்டிங் கேட்குறீங்களா? ஆமாங்க, காய்கறிகளுக்கெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மாதம் இருக்குது இல்லையா, புரட்டாசி மாதம். புரட்டாசி 1ஆம் தேதிக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். கரெக்டாக புரட்டாசி 1ஆம் தேதி காலையில் நாங்கள் காய்கறிகள் கட் பண்ண போகிறோம். நம்ம காய்கறி தோட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அறுவடைக்கு நிறைய இருக்க காய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புடலங்காய் தான். ஸோ பாவக்காயும் பீக்கங்காயும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பரங்கி, அப்புறம் சொரக்காய், இது எல்லாமே வந்து இப்போ தான் பூவாக இருந்துகிட்ருக்கு. புடலங்காயிலே வந்து 2 வகை இருக்குது. இது வந்து வெள்ளை கலரில் நீல புடலங்காயாக இருக்குது. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா சைஸ் சின்னதாக இருக்குது. அந்த ஒரு ராமர் கலர் மாதிரி அந்த இடையில வந்து வெள்ளை கலர் கோடு வருது. அது மாதிரி குட்டி குட்டி புடலங்காயை 2 வகையான புடலங்காய் நமக்கு இப்போ அறுவடை பண்ண போகிறோம். இங்கே ஒரு சைடு வந்து நம்ம புடலங்கொடி ஏற்றிருந்தோம், இன்னொரு சைடு ஆப்போசிட்டில் வந்து நம்ம பாவக்கொடி ஏற்றிருந்தோம். அதுக்கப்புறம் பீக்கங்காய்க்கு வந்து தனியாக ஒரு பந்தல் போட்டு விட்டாச்சு. அப்புறம் அந்த சொரக்காய், இது பரங்கி, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் லைட்டாக பூ வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் தர்பூசணி செடி இருக்குது. தர்பூசணியில் வந்து 2 காய்கள் இருக்குது. அது அறுவடை பண்ண போகிறோமா என்னங்கிறது நான் வந்து வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன், எண்டிங்கில் பாருங்கள். இப்போ நம்ம புடலங்காயை கட் பண்ண ஆரம்பித்தாச்சு. கன்ஸை தான் கூப்பிட்டுட்டே இருந்தேன். பக்கத்தில் வந்து புல் வெட்டிகிட்டு இருக்காங்க அவரும் அவங்க அம்மாவும். சரி கூப்பிட்டுட்டே இருந்தேன். அவர் வரத்துக்கு டைம் ஆச்சு. சரி நம்மளே வந்து கை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிகரமாக முதலாக நானே கை வச்சு காயெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவருமே வந்துட்டுருக்காரு. ஒரு 4 காய் நான் கட் பண்ணிவிட்டு திரும்ப அவரையுமே கட் பண்ண சொல்லியிருந்தேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இதுக்கெலாம் எவ்வளோ சிரமப்பட்டிருப்போம், அந்த சிரமமெல்லாம் வந்து மறந்து போயிடுச்சு. நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டோமா பந்தல் போடுறதுக்கு, விதை ஊனி இவ்வளோ தண்ணி ஊற்றுறதுக்கு கஷ்டப்பட்டோமா, அதெல்லாம் எதுவுமே ஞாபகத்துக்கே இல்லை. காய்கள் அறுவடை பண்ணி கையில் பார்த்ததுமே அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஹாப்பி. ஸோ வந்து எல்லா கஷ்டமும் மறைஞ்சு போயிடுச்சு அப்படி தான் சொல்லணும். விவசாயம் அப்படின்னாலே அப்படி தான், பார்த்து அதுக்கு வந்து நம்ம எல்லா பணிவிடைகளையும் செய்வோம். அறுவடை அப்படின்னு வரும்போது அந்த கஷ்டமெல்லாம் மறைஞ்சு போயிடும். ஸோ என்ன விவசாயத்தில் ஒரே ஒரு கஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம விளைவிக்கிற பொருளுக்கு நம்ம தான் விலை நிர்ணயம் செய்யணும். அது என்றைக்கு அந்த நிலை மாறப்போகுது அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியல. ஸோ நிச்சயமாக அது மாதிரி ஒரு நிலை வந்துச்சு அப்படின்னா விவசாயிகள் எல்லாருமே ஹாப்பி தான். நிறைய பேர் சொல்கிறீங்க, ஏன் விவசாயம் பண்ண சொல்கிற, விவசாயத்தில் நஷ்டம்தான், விவசாயம் செஞ்சால் பிச்சை தான் எடுக்கணும், சரி விவசாயம் பண்ணுறேன், நிலம் எங்கே இருக்குன்னு காமி, இப்படிலாம் நிறைய பேர் கமெண்ட் வந்து போடுறீங்க. நான் வந்து அட்வைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, விவசாய நிலம் இருக்கும் பொழுது விவசாய நிலத்தை வந்து தரிசு நிலமாக போட்டுட்டு, இல்லை விவசாய நிலத்தை வந்து விற்றுட்டு நீங்கள் வந்து வேறு ஒரு வேலையை, படிப்பு சம்மந்தமான வேறு ஒரு வேலையை தேடி போக வேணாம், விவசாய நிலம் இருக்கிறவங்க விவசாயம் பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் என்னோட தாட்டு. அதே மாதிரி தான் நானுமே வந்து நிறைய ஷார்ட் வீடியோவில் நான் சொல்லிகிட்ருக்கேன். அதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. ஸோ விவசாயத்தில் நிச்சயமாக லாபம் இருக்குது. என்ன கண்ணும் கருத்துமா நம்ம வந்து பார்த்துக்கணும். விதை ஊனிட்டா விளைஞ்சு வந்து வீட்டில் கொட்டிடாது. ஸோ அதுக்கு விதை ஊனி அது நமக்கு அறுவடை காலம் வரைக்கும் எவ்வளோ பாடுபடணும் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இதில் வந்து நம்ம விவசாயம் செய்ய போகிறோம் அப்படின்னா 100%, 99 கூட சொல்ல மாட்டேன், 100% உழைக்க தயாராக இருக்கிறவங்க மட்டும் விவசாயத்துக்கு வாங்க. விவசாயத்தை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு விவசாயம் பண்ணுங்கள். விவசாயத்தில் வந்து செஞ்சுட்டு எனக்கு நஷ்டம், விவசாயத்தில் ஒன்றுமே இல்லை, ஸோ வந்து விவசாயத்தில் லாபம் இருக்குது, முழுமையாக நம்ம பாடுபடணும்.
இயற்கை சீற்றங்களால் நஷ்டம் வரதை யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நம்ம வந்து விவசாயத்தை செஞ்சோம் அப்படின்னா நல்லபடியாக கொண்டுட்டு போகலாம். ஸோ இதுதான் வந்து நான் தெரியாதனமாக ஒரு ஷார்ட் வீடியோ போட்டுட்டு அதுக்கு வர்ற கமெண்ட்ஸ்க்கு என்னால் ரிப்ளை பண்ணவே முடியல. அவ்வளோ கமெண்ட்ஸ் வருது. அதனால தான் இதை பற்றி பேசினேன். சரி வாங்க, இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தர்பூசணி இருக்குது இல்லையா, அது வந்து அறுவடை பண்ணலாமா அப்படின்ட்டு போனோம். அது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும் அப்படின்றதுனால அதை அப்படியே விட்டுட்டு வந்தாச்சு. இதுதான் நம்ம தோட்டத்தில் முதலாக காய்ச்ச தர்பூசணி அப்படிங்கிறதுனால அறுவடை காலம் நமக்கு தெரியல. ஸோ ஒரு வழியாக பிஞ்சிலே நம்ம கட் பண்ணிட்டோம், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு வந்தாச்சு. அடுத்ததாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழை போட்டிருந்தோம் இல்லையா, அது எல்லாமே சூப்பராக துளுத்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 கட்டை போட்டோம், அதுவுமே நல்லா சூப்பராக இருக்குது. அடுத்ததாக ஒரு 5 கட்டைகள் போட்டிருந்தோம், அதுவுமே நல்லா இருக்குது. 3 நல்லா வந்துருச்சு. ஒன்று வந்து இது வருமோ வராதோ அப்படின்ற மாதிரி இருந்தேன். இது 2மே வந்து கொல்லிமலையிலேருந்து கொண்டு வந்ததுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கொல்லிமலையிலேருந்து கொண்டு வந்ததுமே நல்லா சூப்பராக ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. ஓரளவுக்கு நல்லா கொண்டு வந்துடலாம். இது பக்கத்தில் இருக்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு புளிய மரம் இந்த இடத்துல இருக்குது. இங்கே வந்து குருவி வந்து முட்டையிட்டு அடக்காத்து இருந்துச்சு. ஸோ அந்த அடக்காத்த காலமும் தெரியும். அதுக்கப்புறம் வந்து இடையில டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஏன்னா முட்டையை விட்டுட்டு ஓடி போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்காமலே இருந்தோம். ரொம்ப நாள் கழித்து அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா அழகான 2 குருவிகளை வந்து பெற்று எடுத்துருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது. 2 முட்டைகள் இருந்தது, 2மே குஞ்சு பொரிச்சிருச்சு. 2 குருவிகள் அழகான குருவிகளாக இருக்குது. நல்லா வந்து கேமராவை கொத்துறதுக்கு வந்துட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தாச்சு. தாய்க்குருவி மட்டும் காணோம். இறை தேட போயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்தாச்சு. நம்ம வந்து இப்போது கத்திரி, மிளகாய், தக்காளி இது 3 கண்ணுமே வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வழியாக தான் இப்போ நான் வந்துட்டுருக்கேன். காய்கறிகள் நிறைய வேணால் நம்ம வந்து காய்கறி அறுவடை பண்ணியாச்சு. இன்னுமே நிறைய செடிகள் இருக்குது. நம்ம கொய்யா மரத்துக்கு தான் வந்திருந்தோம். ஸோ கொய்யா மரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய காய்கள் இருக்கும் போதெல்லாம் அவ்வளோக்கா டேஸ்ட்டாகவே இருக்காது. இப்போ காய் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் நம்ம காய்கறி செடிகளுக்கு அப்படி தண்ணி விடலான்னு தான் வந்திருந்தேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து தண்ணி விட்டுட்ருக்கோம். வாரம் ஒரு தடவை வந்து நம்ம வந்து குப்பை எருவு போட்டு நல்லா கிளறி விட்டுட்ருக்கோம். இடையில வந்து நம்ம வந்து இப்போ புல்லே இல்லை அப்படின்னா கூட நம்ம மண்ணை நல்லா வந்து ஒரு காத்தோட்டம் வரதுக்காக நம்ம கிளறி விடணும். ஸோ ஈவினிங் டைமில் நல்லா கிளறி விட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக காத்தோட்டமாக இருக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி விடணும். ஸோ வீக்லி ஒன்ஸ் கட்டாயம் நான் வந்து குப்பை எருவு போட்டுட்ருக்கேன். ஸோ நான் இது வந்து ஆர்கானிக் காய்கறிகளை நம்ம வந்து பறித்து எடுக்கணும் அப்படிங்கிறதுனால வேறு எந்த ஒரு உரமும் கொடுக்கல, எந்த ஒரு பூச்சிக்கொல்லியும் நான் வந்து பயன்படுத்தலை. பூச்சியே இல்லை இன்னும் சொல்லப்போனால். நம்ம வந்து ஆர்கானிக் வந்து செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து விருப்பப்பட்டு செய்யும் பொழுது அதை ஒன்று இல்லைனா ஒன்று நான் வந்து கவனிச்சிட்டே இருக்கேன். ஸோ எறும்பு தான் லைட்டாக இருந்து சுள்ளெரும்பு மட்டும் இருந்துட்டு இருந்துச்சு. அதுவுமே நம்ம வந்து பந்தலில் ஏற்றி விட்டதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சூப்பராக வந்து நம்ம முதல் அறுவடை வந்து முடிச்சிட்டோம். இன்னுமே பார்த்திங்க அப்படின்னா இதில் 3 வெரைட்டியாக இருக்குது. இன்னும் அடுத்து இன்னும் 2 நாளில் காய் அறுவடை பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது, ரொம்பவே பூ பிஞ்சாக இருக்குது. ஸோ இது மாதிரி 3 வெரைட்டியாக வந்து நமக்கு காய்கறிகள் இருக்குது. அப்படியே வந்து தண்ணியும் விட்டுட்டோம். அடுத்து ஒரு 4-5 நாள் கழித்து பார்த்திங்க அப்படின்னா பாவக்காய் நிறைய இருக்குது நமக்கு அறுவடைக்காக. தண்ணி விடும்போது பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ தான் நம்ம தண்ணி விட்டாலும் மழை பெய்யறதுக்கு ஈடாகாது. இது மாதிரி மேலேயுமே இந்த பந்தலில் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த கொடியை போய் நல்லா மரத்தில் வந்து கொடியெலாம் நல்லா சுற்றி இருக்குது பார்த்திங்களா, அதுக்கெல்லாமே நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் தெம்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் வந்து கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி நல்லா தண்ணியுமே வந்து தூவி விட்டுருந்தேன். பார்த்திங்க அப்படின்னா செடியை வர ஸோ இது மட்டும் தான் இன்னும் வந்து காய்ப்புக்கு வரல. ஸோ அதையுமே நான் வந்து நல்லா குப்பை எருவெலாம் வந்து நல்லா தூளாக்கி விட்டுட்டு இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி காய்கறி அறுவடை பார்த்துருப்பீங்க. இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது பந்தல் போட்டது நம்ம காய்கறிகள் எப்படி பந்தலில் ஏற்றி விட்டோம் அப்படிங்கிற வீடியோ நான் வந்து இங்கே என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் போயிட்டு பாருங்கள். ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தன் பாய் ஃப்ரம் சசி. டாடா, பாய், see you.